எங்கே போகிறோண்டு யாரு என்ன குளிர் பார்த்தீங்களே. நான் உருட்டையில தெரியுமா குளிர் தான் கொண்டு போகுது. $9 ஒரு பனுசா? ஓ மை காட். பாருங்க இந்த ஏர்போர்ட் நடுவுக்குள்ள வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன இருங்க சுற்றி பார்ப்போம். உள்ளு போய் பார்ப்போம் நகை இந்த வெளியே இருக்கா. வாங்க நினைக்கிறேன். இப்போ ஊரில் கூட அப்படி போகாது, மூண்டிச்சு வச்சுன்னு தான் போகும். இங்கே என்ன சொல்கிறது பனிஸ்தான் வில்லையான்னு பார்த்தா நகையுமே விலையாக இருக்குது. ஓகே ஸோ இதுதான் நாங்கள் இப்போ வெளியிட போகிற ஃப்ளைட். பாருங்கோ இந்தியா ஆப்பிரிக்காவில் இன்னும் ஒரு கொஞ்சம் நாள்னா ஆப்பிரிக்காக்காரனை வந்துடும் போட. உள்ளே போயிட்டு ஆளுக்கிட்ட லக்கேஜை விட்டுட்டு ஹலோண்டான். இப்போ நானும் ஹலோண்டு பிஸ்னஸ் கிளாஸோ எக்கனாமி கொண்டு விட்டான். அப்போ நான் எக்கனாமின்ற வெளியில் கொண்டு விட்டேன். பாய் பாய் எத்தியோப்பியா. மார்னிங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான க்ரௌடாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி எத்தியோப்பியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கடைசி நாள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பயணம் வளர்க்கப்புறம் நாட்டுக்கு எங்களோட ட்ரிப் முடிஞ்சு. இது ஒரு ஷோர்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னுமே பிளான் பண்ணி எல்லாம் விசா எல்லாம் அப்ளை பண்ணி எடுத்த ஒரு விஷயம் டிக்கெட் எல்லாம் வெளியே புக் பண்ண ஒரு விஷயம். ஸோ கடைசி நேரத்தில் குழப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் நான் மட்டும் இல்லை, நானும் என்னோட சேர்ந்து வந்தவங்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ண ஒரு விஷயம்ன்றோடைய என்ன சொல்கிறது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள். ஸோ வந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைய தினம் நாங்கள் எத்தியோப்பியாவில் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் மதியம் சாப்பாட்டோட அப்படியே ரூமில் இருந்துட்டேன் சொன்னால் சரியான டயர்டு ஒரு கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன்னு சொன்னால் நைட்டுக்கு பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ மேபி எப்போ நாங்கள் அப்லோட் பண்ணணும்னு தெரியலை. ஆனால் நான் இங்கே நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நின்றாலும் ஊரில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை யூடியூப்பில் டிக்டாக்ல எல்லாம் பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பிரச்சனையாகக்கூடிய நாங்கள் செய்கிற விஷயமன்றக்கு அப்பால் நாங்கள் தான் காரணம் இப்படின்னு சொன்னால் எங்கள் மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வன்மம். என்னென்னால் முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் உதவி என்று நாங்கள் செய்யவர்கிட்டாலே அதை மேக்ஸிமம் உங்களை எவ்வளோ உரம்ன்றது அடித்து அதை விட வைக்கணுமோ அவ்வளோத்துக்கு செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ விட்டால் பிறகு ஏன் பேர் விடணும் செய்யலை எப்படியும் ஒரு டைம்லன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிற எனக்கு சொன்னால் சத்தியமாக விளங்கலை. பட் இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய நாள் கழித்து தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னு சொன்னால் அதால் நான் நிறைய விஷயங்கள் இப்போ கதைச்சா மேபி இந்த வீடியோ பார்க்குற டைமில் அந்த டைமில் கொஞ்சம் மேபி அது புதுசாக இருக்கும். ஸோ அதால் நான் விடுதேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் யாருக்குமே அந்தந்த இடங்கள்லேருந்து அதாவது அனுபவிச்சிருந்தால் தான் அந்தந்த வலியும் வேதனையும் புரியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கேருந்து விளக்கிட போகிறோம். ஸோ ஸ்பெஷலாக இந்த கென்யா அண்ட் எத்தியோப்பியா ட்ரிப் ஒரு கொஞ்ச நாள் பயணம் உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் நிறையவே கிடைச்சிருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது ஃபஸ்ட் டைமாக ஆஃப்ரிக்காவுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணது என்ன சொல்கிறது என்ற ஒரு கனவாக இருந்தது. அப்போ போகணும் அப்படின்ட்டு இணைச்சிருந்த டைமில் அப்போ என்ன சொல்கிறது இன்னொருத்தவங்களும் அவங்களுமே பிளான் பண்ண டைமில் எனக்குமே ஒரு துணையாக சேர்ந்து வரக்கூடிய மாதிரி இருந்தால் இந்த பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவாக இருக்குன்னு சொல்லணும். இன்றைய தினம் இப்போ எத்தியோப்பியாவில் நாங்கள் ஹோட்டலில் இந்த காய்ச்சி வந்துருக்கிறோம். இப்போ நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் 10:30. ஸோ 10:30ன்னு சொல்லக்குள்ள இன்னும்
என்ன சொல்கிறது 11:30 12:30 1:30க்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் எங்களுக்கு. இப்போ வந்து இங்கேருந்து வலுக்கிட்ட தான் நாங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போகலாம். ஸோ 3 ஹவர்ஸுக்கு முன்னே போனால் தான் எல்லாம் செக்இன் ஆகி வந்துட்டு நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டு ஏறலாம். ஸோ வந்துட்டு இந்த ஒரு பயணத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணினேன், அதாவது வந்துட்டு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணேன் எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த பயணம் முற்றுமுழுதாக எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து போய் கொழும்பில் லேண்ட் ஆகின பிறகு மட்டும்தான். ஏன்னு சொன்னால் அது மட்டுமே வந்துட்டு ரிஸ்க் தான். ஏன்னு சொன்னால் இப்போதே வெதர்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருக்கிறதால வந்து கொஞ்சம் பயம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்த கடவுள் அதுலேருந்தும் காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ ஸ்பெஷலி வந்து நான் வந்துட்டு வீட்டை போனதுக்கு பிறகுமே வந்து ஒரு சில வீடியோக்கள் சம்மந்தம் வந்துட்டு போடுவேன் வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெயினாக வந்து என்னோடய வந்தவங்க அவங்களுக்கு, அப்புறம் வந்து கெனியாவில் அண்ட் வந்துட்டு எத்தியோப்பியாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, தமிழாக்கள் இல்லை இங்கே இருக்கிறவங்க வந்து. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இதில் தேங்க் பண்ணி அவங்க இந்த வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறது இல்லை. பட் எங்களோட சேனலை வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறது வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மேபி வந்து பார்த்தா இல்லாட்டி யாரும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னால் கட்டாயமாக அவங்களோட மனசுக்கு வந்துட்டு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்ம ஒரு நன்றி கட்டாயம் சொல்லணும். ஸோ அதுக்காண்டி வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்து இங்கேருந்து வெளுக்கிட போகிறோம். ஸோ லக்கேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பட் ஒரு 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரிக்கு கொஞ்சம் கூட இருக்குது. அடிஸ் அபேபா ஏர்போர்ட்டில் வந்து என்ன மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்றது தெரியாது. கொஞ்சம் ஏர்லியாக போனால் தான் வந்துட்டு அதுகளையும் நாங்கள் வந்துட்டு செக்இன் பண்ணி வந்துட்டு என்ன மாதிரி டிசைட் பண்ணி உள்ளுக்கு போகலாம். ஸோ உள்ளுக்கு போயிட்டோம்னு சொன்னால் சந்தோஷம். ஸோ அங்கே ஏர்போர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் வந்துட்டு ரிஸ்க் இருக்குது. ஸோ வந்துட்டு சில நேரங்களில் நான் அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கொள்ள பார்ப்பேன் வந்துட்டு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை போகணும் லேட் பண்ணாமல் அப்படின்றதுக்காண்டி. ஸோ வந்துட்டு நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து நான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் அன்றைக்கு வரும்போது வந்து நான் இந்த டைம் தான் வந்திருப்போம் நினைக்கிறேன், வந்து 7:30 அப்படி லேண்ட் பண்ணியிருப்போம். ஸோ வந்துட்டு அந்த லேண்ட் ஆகும்போதெல்லாம் வந்துட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிக்குள்ளே வந்துட்டு காட்டன். ஸோ சேமாக தான் வந்து இருக்க போகுது, காட்டுறதுக்கு பெருசாக எதுவுமே இருக்க போகிறது இல்லை. அதேமாதிரி கட்டார் ஏர்வேஸ் வந்து சாப்பாடு அது இது எல்லாமே வந்து சேமாக இருக்க போது வந்து. ஸோ அந்த மாதிரிக்கு என்ன சொல்கிறேன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பெருசாக வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே கூட வந்துட்டு கதைக்கிறோக்கோ இல்லாட்டி காட்டுறக்கோ எதுவுமே வந்துட்டு இருக்க போகிறது இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சும்மா ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்காண்டி வந்துட்டு ஷோ பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நாளைய தினம் கொழும்பில் வந்து பார்த்திங்க சொன்னால் 4:30க்கு வந்து நாங்கள் லேண்ட் பண்ணுவோம். ஸோ லேண்ட் பண்ணால் தம்பியாக்கள் வந்து அங்கே வருவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்த பிறகு வந்து நாங்கள் இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் பயணம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்திச்சு கொண்டு இந்த பயணத்தை நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நாடுகளுக்கு நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய பேரை சந்திக்கணும் என்ற விருப்பங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ காலமும் கொண்டு நடத்தின கடவுள் ஸோ அதுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்புவோம். எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ நம்ம ஊருக்கு போன பிறகு வந்துட்டு அங்கே உள்ள சுச்சுவேஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வீடியோக்கள் வந்துட்டு செய்வோம். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளுக்கிறதுலேருந்து சகலதையும் நான் உங்களுக்கு காட்டுறோம் வந்துட்டு. அப்படியே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் ரெடி. ஸோ எடுத்துக்கொண்டு அப்படியே கிளம்புவோம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னே வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து வளர்க்கிடுவோம். ஓகே, ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரெடி. ஃபைனலாக வந்து நாங்கள் இந்த ப்ளக்ஸ் ஒருக்கா செக் பண்ணால் ஓகே வந்து எல்லாமே வந்து கழட்டிட்டோம். ஒரு சில விஷயங்கள் வந்து கொண்டு போயதாலேயே விட்டுட்டு போனிருந்தது, லைக் அந்த செருப்பு, அப்புறம் வந்து க்ரீம் ஐட்டங்கள் மாதிரி அது மாதிரி எல்லாமே வந்து எடுத்தாச்சு. ஸோ வந்து போகிற சரியா. ஸோ ஃபைனலாக இந்த ரூமுக்குமே ஒரு பாய் சொல்லிக்கொண்டு இதை கலட்டு தான் வேணும். பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. இஸ் த வெஹிக்கிள் ரெடி? Yes. The vehicle is ready? Yes. So how much we have to pay? Okay. Are you YouTuber? Huh? No, a YouTuber. He's YouTuber. I'm filming him. அப்படிதான் சொல்கிறாங்க. எப்படி வேணா இவ்வளோ நேரத்தை 80 சேர்த்து அப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு 15 வந்து இல்லை என்ன அந்த பிர்ரை கொடுப்போம் கொஞ்சம். அங்கே எவ்வளோ இருக்கும், ஒரு 2500 கிட்ட இருக்கும்.
No, 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 no. பத்தரை ஐயாயிரம் எடுத்தான். Like $80, sir. $80 and for the lunch also we have to pay. இங்கே காசு கொடுப்போம் அப்புறம் எஸ். ஆனால் அந்த வானம் ஓடிக்கணும் தோணும் அந்த இப்போ காணவே இல்லை என்ன பார்த்தா நீங்களே அந்த வேன் ஓடிக்கணும் வந்தார் எங்களை ஏற்றிக்கணும் வந்தார். It's almost 98 USD. 98 US. ஓகே தென் Thanks. சரியா போவோம். ஓகே we are going. Thank you so much. Bye. For your card. Yeah, sorry. Yeah. ரெட் புல் சரி 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 தெரிஞ்சு ஊற்றி போட்டு வாங்க நடிக்காம அந்த ஊற்றி போட்டு பா. ஹலோ எஸ் 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 வானம் ரெடி தானே பே அம்மே வா பெரிய வானம் தானே. Yeah, put the big in the bottom. Yes. இதை மட்டும் நல்லா செய்கிறாங்களேண்ணா சர்டிஃபிகேட் வாங்கினாக்கு லக்கேஜில் தூக்கி எடுக்கிறத செய்கிறாங்க. போகிற நேரம் குறை சொல்கிறேன் இல்லை ஆனால் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் கம்மி தான். இந்த 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 பீர் இருக்குல்ல அது எந்த பஸ்ஸுக்கு எப்படி இருந்தது எந்த பஸ்ஸுக்கான நடக்கு சரி சரி ஓகே 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 சரி ஓகே soju. Let's keep this. Okay, okay. Thank you very much. सारा ये पाकिस्तान छाड़े पाए मागड़े कंडे हाँ साइको किल्लेस में इकड़े அவற்றை பேரை இங்கிலீஷில் சொல்லி சொல்லிட்டு தான் வருவாங்க. ஒன்று வருவோம் தமிழ்லாங்க என்ன பார்க்குறேன் பயந்து விட்டுன்னு நல்லா குளிர்ல காது மொட்டா போட்டுருக்கு. ஆனால் இரவில் இந்த சிட்டி ஒரு வடிவு தானே. ஓ ஏர்போர்ட் வந்துட்டு நான் கவனிக்கல வீடியோ எடுக்க நான் கொஞ்சம் தள்ளி போய் எடுப்போம் உண்டு. பக்கத்து தானே மற்ற இரவு நேரம் ஆகிட்டு தானே ரஃபிக் இல்லை தானே. கிட்டத்தட்ட இந்த டோஹா ஏர்போர்ட்டுன்ற ஷேப் இருக்குது இதில். ஆனால் அது என்ன க்ளீனா இதுவும் பரவாயில்லை டோஹா சட்டப்படி. மற்றது துபாய் நான் போகல தானே. நீங்கள் போயிருப்பீங்க துபாய் அப்படின்னா எமிரேட்ஸில் வந்துருந்தா. இது ஏர் அரேபியா போட்டிருந்தா ஷார்ஜாவுக்கு போயிருக்கும் துபாயில். ஷார்ஜாண்டா துபாய் இந்த தம்பி பக்கத்து. ஆகல் அடிக்கடி வார எவ்வளோக்கு என்ன பெரிய ரெட் புல் டக்குன்னு குடிச்சு முடிஞ்சுது. 3 மாதம் அதுக்குள்ள போயிட்டு போனால் சரி. என்ன இப்போ இந்தியா தேர்னால என்ன அதான் கதை குறைவண்டா நல்ல மனுஷன் வண்டியில் இருக்க போகிறான் போல. அதை பிடிங்க நானும் 3 எடுத்துன்னு வரட்டா இல்லாட்டி இன்னும் 3 எடுத்துனா எல்லாமே இல்லை. ஆள் எங்களுக்கு தான் கொண்டு வரது வரியா நீங்கள் அதில் இல்லைங்க நான் பார் அவர் எங்களுக்கு தான் கொண்டு வந்துருக்குறார். ஆமாம். Did you bring for us? Okay, thank you. இது என்ன குட்டி ஓட்டாங்க கிடக்கு இந்த லக்கேஜ் மொத்தமாக கிடக்கு. ஓ அதே இவரை நைஸாக ஜிவப்பை தூக்க விடுவோம். இப்படி விளையாட்டு கணக்கா தூக்கது வேண்டாம் வேண்டாம். அதையும் பச்சை தான் இதை வைக்கலாம். இதை நீங்கள் கையில் கொண்டாதீங்களா ஒரு ஆள்
ஏண்டா இல்லாட்டி நீங்கள் ஒரு ட்ரூவா கொண்டு வச்சுவோம். அதே மாதிரி அதை விட்டுறணும். நீங்கள் அதை விட்டுங்க, ஆமாம் நீங்கள் இதை விட்டுங்க. லெட்ஸ் கோ. அந்த ஆளுக்கு வரேன், பிர்ரை கொண்டு என்ன செய்கிற கொடுத்துட்டு வரேன் அந்த ஆளுக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. Thank you, sir. யா ஓகே யா போமா. எங்கே போகிறோண்டு யாரு என்ன குளிர் பார்த்தீங்களே. இது இங்கே டிப்பாச்சர்னா வாரம் இல்லை. நோ நான் உருட்டில தெரியுமா, குளிர் தான் கொண்டு போகுது. உண்மையா? எங்களை கட்டி பிடிச்சி அனுப்புகிற ஆள் இல்லை வழி அனுப்பு. இங்கே கடுமை அனுப்பு கிடக்கு. இங்கே பண்ண சிம்மோட எல்லாத்தையும் நேரு அப்பயும் சொன்னான் ஒரு சிம் பண்ணா காணும். அந்த மாதிரி கிடக்கு. இங்கே மூளைப்போ ஐயோ உள்ளே போயிட்டு ஆளுக்கிட்ட லக்கேஜை விட்டுட்டு ஹலோண்டான். இப்போ நானும் ஹலோண்டு பிஸ்னஸ் கிளாஸோ எக்கனாமி ஒன்று விட்டான். அப்போ நான் எக்கனாமின்ற வெளியில் கொண்டு விட்டான். இப்போ வெளியால் வந்து இப்போ இதால் வரும். ஓகே இப்போ லக்கேஜ் எல்லாம் செக்இன் பண்ணி வந்து விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன லக்கேஜ் வந்து ஏதோ கொண்டு வரீங்கன்னு சொல்லி சந்தேகத்தில் செக் பண்ணணும்னு சொல்லி சொன்னவங்க. பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு சாக்லேட் இருந்தது. அப்போ அதை வந்து பார்த்துட்டு விட்டுட்டாங்க. இன்றைக்கு கொஞ்சம் மேப்போர்டில் சாக்கள் மாதிரி இல்லை, அதை வந்துட்டேன். எங்கே பரங்குற இங்கே போகும்போது அங்கே பயந்துடும் பார்த்து. யா இன்டர்நேஷ்னல் டிப்பாச்சர். ஓகே ஸோ வந்து செக்இன் முடிச்சு வந்துட்டோம். நீ வந்து என்னப்பா இது சனம் எங்கேருந்து வந்துருக்காங்க பாருங்க, போட்டை காட்டுங்க பார்ப்போம். கட்டார் ஏர்வேஸ் ஒன் டைம் செக்இன் 556 556 அங்கே இந்த இருக்கு. ஓ நிறைய பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. இது என்ன பெரிய டீம் ஒன்று வந்து வராங்க நிற்கிது. எங்கே ஓப்பன் யாரு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து செக் பண்ணி முடிஞ்சுது. திருப்பியும் வந்து சப்பாத்து எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் கலட்டி வந்து ஜக்கெட் எல்லாம் கலட்டி காட்டினது. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செக் பண்ணுற மிஷினில் இந்த லக்கேஜ் வந்து ஏதோ உள்ளு கிடக்கான்னு காட்டி இதை வந்து எடுத்து வச்சுட்டாங்க. என்னடா இப்போ ஹோதாரி திருப்பி காட்டுன்னு சொல்லி போட்டு பார்த்தா திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பியும் வந்து இதை ஓப்பன் பண்ண சொல்லி காட்டி ஓப்பன் பண்ணி காட்டினா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்லேட்டுன்னு சொல்லையும் பிறகு வந்து பார்த்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லாம் முடிஞ்சுது. இனி கேட்டுக்கு போக சரி. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டியூட்டி ஃப்ரீ அண்ட் வந்துட்டு கடையில் எல்லாமே இருக்குது. ஒன்று சொன்னால் சும்மா ஜஸ்ட் விசிட் பண்ணி ஏதாச்சும் சாப்பிட்டுக்கு விட்டுட்டு ஃப்ளைட்டு போக சரியாகும். இப்போ நேரம் சரியாக 12 மணி. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:45 மணி ஜனங்களுக்கு இருக்குது. ஸோ அதை மட்டும் சும்மா சுற்றி தெரிஞ்சுட்டு போக சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஃப்ளைட்டு டோஹா ப்ரொசிஸ்ட் B2 கேட்யா B2 கேட் வந்துட்டு B2க்கு போக சொல்லுது. ஆனால் நாங்கள் இப்போ கேட்டுக்கு போகிறதுல இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அது மட்டும் கடையில் வந்து டியூட்டி ஃப்ரீயெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஓகே. நேரம் வந்து 12:15. எங்களுக்கு வந்து 1:45 ஃப்ளைட்டுன்னு சொன்னால் இன்னும் 1:30 மணி இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாடையாக பசிக்குமா போல் இருக்குது. இதில் பக்கத்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அதே நேரம் என்ன டைம் ஒரு கொஞ்சம் இங்கே எத்தியோப்பியன் பிர்ரு இருக்குது. ஸோ அதை வந்து கொண்டே கொடுத்து எதுவும் லைட்டாக வண்டி கடித்தா தான் ஒரு கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஏண்டா நம்ம வந்துட்டு ஃப்ளைட்டுக்கான் சாப்பிடுவோம்னு வச்சு வந்தது. பட் வந்துட்டு கொஞ்சம் பசி எடுக்கிறதால இப்போ போக வேண்டிய சுச்சுவேஷனாக போயிட்டுது. அதே நேரம் பாருங்கோ நித்திரை கொள்றன்றது சொன்னால் கூட வந்துட்டு இந்த வெயிட்டிங் டைமில் நித்திரை கொள்ளக்கூடிய மாதிரிக்கு வந்துட்டு அந்த சைடில் வந்து கதிரையல் போட்டிருக்காங்க. அந்த கதிரையை காட்டுங்க இருக்கா, நல்ல வடிவாக படுக்கலாம். ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு கதிரையல் போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் படுத்தும் இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி நாங்கள்
கேட்டுக்கு போனோம்னு சொன்னால் சரி. இப்போ வந்து நான் அதுக்கிட்ட போய் ஃப்ளைட்டுகள் நிற்குமா பிள்ளைக்கு அந்த ஃப்ளைட்ஸில் அவங்களுக்கு காட்டி கொண்டு அப்படியே நான் அந்த கடைக்கு போய் சாப்பிட போனேன். எப்படிங்க எனக்கு அந்த ஃப்ளைட்டில் நின்றா காட்டினதா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஏர்போர்ட் தான். இங்கே பார்த்தீங்களா என்ன தெரியுது? ஓ மை காட், அப்பா அந்த மாதிரி தான் கிடக்கு. இந்தியா ஆப்பிரிக்காவில் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்னா ஆப்பிரிக்காக்காரனை வந்துடும் போல. அதுக்காண்டி அவங்களுக்கு குறைவண்டு இல்லை. பட் வந்து சரியாக கருத்து போயிட்டேன். இந்த பார்த்தீங்களா நல்லபடியாக படுத்துருக்கலாம். இங்கே அவர் படுத்துருக்காங்க அதே மாதிரி. ஸோ நானுமே இப்படி தான் கால் நட்டி கொண்டு படுத்துக்கேன். பார்த்தீங்களா அப்படியே படுத்தா ஒரு நல்ல நித்திர கொண்டு அப்படி எழும்பி போக கணக்காக இருக்கும் வந்து. ஸோ இதை வந்து உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் காட்டிட்டேன். அப்படியே வந்து நான் இப்போ கடைக்கு போக போகிறேன். அதுக்கு முன்னே பாருங்க இந்த ஏர்போர்ட்டில் இந்த சைட் பக்கம் வந்துட்டு கண்ணாடி அடிச்சுக்காங்க. எவ்வளோ அந்த இரும்பட்டு என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கான்னு பாருங்க. சொல்லணும்னு சொன்னால் கெனியா ஏர்போர்ட்டோட அப்படிக்குள்ளே வந்து எத்தியோப்பியா ஏர்போர்ட் வந்து எவ்வளோ பெட்டர், பயங்கர பெருசு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல லுக்காக இருக்குது. பார்த்தீங்களா சாதாரணமாக கண்ணாடி மாதிரி பார்க்காம நான் வந்து சிட்டியாக வந்துட்டு ஹெவியாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிறைய ஃப்ளைட்ஸ் நிற்கிது. பட் வந்து அந்த வழியாக லைட் புட்டிக்கு வழியாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற வழியாக அதில் கூடுதலாக இங்கே உள்ளாக்களை தான் தெரியும். இந்த லைட் ஆக்கள் தான் இங்கே வரான் தெரியும் அவங்களுக்கு. ஐயா ஸோ நாங்கள் இப்போ கடைக்கு போவோம். ஸோ அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த அரபு நாட்டு பக்கம் வந்துட்டு பனிப்பெண்கள் மாதிரி வேலைக்கு போகிறாக்கள் கண்ண பேர் நிற்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கே போய் பார்ப்போம். பசின்னு சொல்லி ஹெவியாக இல்லை, பட் லைட்டாக வந்து பசிக்குது. அங்கால உள்ள ஆக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால உள்ளவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் எல்லாமே செப்பரேட்டாக வந்துட்டு செக்இன் பண்ணி ஒரு செப்பரேட்டான ஃப்ளைட் எல்லாமே வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு போட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்றதான் விளங்குது இல்லை. அண்ட் வந்து பாருங்க வந்து ஆல்வேஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணி கொண்டிருக்காங்க. வந்துட்டு நல்லா க்ளீனாகவும் இருக்குது ஏர்போர்ட் வந்து. ஸோ நாங்கள் இந்த 330 ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். நல்ல லுக்கான ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது வந்து. ஹலோ, ஃபைன். யா அந்த இருக்குது பனிஸ் ஐட்டம் மாதிரி. அதில் இது மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வந்து. இங்கே லைட்டாக குடிக்கிற ஐட்டங்களும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. வாங்க பாப்போம் என்ன இருக்குன்னு. வெளியாக இருந்து பார்த்தா தான் தெரியும். லென்டில் சமோசாலாம் எங்களோட ஊரை மாதிரி நினச்சா படம் முடிஞ்சுது. இதில் ஒன்று சாப்பிட்டா இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு நீங்கள் இதை பார்த்தா வந்துட்டு அந்த சும்மா வயிறு பெருமி போயிருக்கொழியோ உள்ளே கொண்டு மீன் இருக்காது பெருசாக. இது ஒன்று சாப்பிட்டா ஓகேவாக இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டு அப்படியே இங்கால கொய்யா போல் ஜூஸோடக்கு ஒன்று குடிச்ச வேண்டாம் ஓகே நினைக்கிறேன். யா உள்ளுக்கு போ. தட்ஸ் ஒன் ஐ வாண்ட் இன் டாப். Yes. This is the $9. $9. $9? Yes. Okay. Give it. என்ன ஹாஸ்? $9 ஒரு பனுசா? ஓ மை காட். சுட வச்சு தாரா. $9 அதுக்குள்ள என்ன இருக்கு? யா. So you don't need? It's okay. Yeah, give that one also. Kova. Can I pay you in beer? How much? $2,000? 2,250. நான் நினைக்கல அவ்வளோ வேறு மட்டும் பாப்.
1 2 3 4 5 6 7 8 9 sorry. Oh, it's fine. You have dollar? Yes, let's check. 1600 there. கார்டில் பே பண்ணிடுவோமா? இல்லை இல்லை, பேலன்ஸை கார்டில் பே பண்ணுவோம். யா, And it's $5. $5 I have to pay. Can I pay by mobile? My card. Online? Yes, card. Yeah. Okay. Give me this card. This one? Okay. Because if we take this beer to our country, we can't use. That's the problem. It's okay. Thank you. மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே எத்தியோப்பியா ஏர்போர்ட்டில் படு மோசமான கொள்ளை நடக்குதுறாப்பா. இது வந்து $1 உண்மையாக நான் வாங்க மாட்டேன். ஆனால் என்ன செய்கிறது, பசியோ காசு கொண்டு வந்தால் பசி தான் முக்கியம். அதால் வாங்கிட்டேன். அதுவும் ஷேப்பு பாருங்க, இது பலவிதமான ஷேப்பில் இருக்குது. யூஸும் பெருசாக கூலாக காணையில். இதால் எடுத்து சாப்பிட்றது செட்டிஸாக வராது. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த பேப்பர் விரண்டுமோ ஒரு பக்கம் போயிடுமோன்ற ஒரு யோசனையாக இருக்குங்க. பகல் கொள்ளையாக கிடக்கு. நான் இது சுவிஸில் வாங்கின ஜாமான் எனக்கு $1 இல்லை எனக்கு. ஏன்னா $15 ஒரு மனுஷன் ஒரு ஜூஸும். காசு பெருசண்டு இல்லை, ஆனால் மதிக்கணும் நாங்கள். நான் இப்படிலாம் வாங்க மாட்டேன் லேஸில் வந்து. பட் இருந்தாலும் அட் மூமெண்ட் ஒன்றும் செய்யலை, எனக்கு வேறு இடம் இல்லை. ஸோ அதால் வாங்கிட்டேன். ஓகே, நல்லா இருக்குது. ஸோ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ஒருக்கா டியூட்டி ஃப்ரீ ஒருக்கா சும்மா போய் பார்த்து கொண்டு அப்படியே இன்னைக்கு கேட்டுக்கு போக சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அப்புறம் உள்ளுக்கு என்ன இருக்குது பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. இம்மன்ட்டு சொல்ல யோசிச்சு கூட கண்டேனா? யா, நோ நத்திங் இன்சைட். ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட்டோம். ஓகே, டியூட்டி ஃப்ரீ ஏரியா பார்ப்போம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்ரீலங்கா, டோஹா, ஜெர்மனி எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ வந்து இங்கே எத்தியோப்பியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வந்து. சும்மா இந்த மாதிரி பாருங்கோ வாங்குறேன். அப்புறம் அதில் உள்ள போய் என்ன செய்கிறது, ஜஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. கூட வந்து அந்த செண்டு போத்தல்கள், கிரீமுகள் மாதிரி தான் இருக்குது. வந்து கண்ணாடிகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே வாஷ்ரூம் இருக்குது. வாஷ்ரூமுக்கு காவலாளிகள் இருக்காங்க. அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூட்டி ஃப்ரீ ஷாப் தான் இருக்குது நிலத்துக்கு. எத்தியோப்பியன் லெதர், இது லெதர் பேக்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ஐட்டங்கள் எத்தியோப்பியன் லெதரில் செஞ்ச ஸ்பெஷல் ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. தொப்பியல் இந்த மாதிரி வந்து. ஆனால் நான் நிற்கல என்றால் பனிசே $9 என்றால் உங்கள் போய் ஏது மடுத்தால் நிற்க வேண்டி தான் பெறும் இங்கே. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வேறுங்க. நான் இந்த ஏரியாவுக்கெல்லாம் பெறவே இல்லை. அன்றைக்கு அரைவலுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம் தானே. பாருங்கோ, இந்த ஏர்போர்ட் நடுவுக்குள்ள வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன நல்லா இருக்குண்ணா, ஒரு பாம்பு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா நல்லா இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்லபடியாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கால ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால அந்த மொபைல் அக்சசரிஸ் மாதிரி இருக்குது. சேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் நல்ல ஒரு இருக்கைகள் போட்டு வந்திருக்காங்க. அளவுக்கு நான் போய் சுற்றுறேன்மா, சுற்றி பார்ப்போம் இருக்கா. நல்லா இருக்குது இந்த ஏர்போர்ட். என்ன பிடிச்சிருக்கு.
அப்படி இருங்க சுற்றி ஆமாம் அப்பா ஓ மை காட் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி எங்கே பாருங்க காசு மாற்றுற இடம். பவுண்ட்ஸ் வந்து 204 ரூபா, டாலர் வந்து 151 ரூபா போகுது வந்து. அதேமாதிரி கனடா டாலர் 109 ரூபா போகுது இங்கத்தே காசுக்கு. அப்படியே நாங்கள் வந்து எழும்பி டைம் ஆகுது. அப்படியே பாருங்க நூலத்து கடையில் நல்லா இல்லை மிங்கால் சைடு வராமலே போயிருப்போம். பார்த்தீங்களா வந்தபடியாக கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய விஷயங்களை. இந்த இது வந்து அந்த எத்தியோப்பியன் ஸ்டைல்ஸு உடுப்புகள், இந்த எத்தியோப்பியன் ஸ்டைல்ஸ் உடுப்புகள் வந்து வச்சுக்காங்க பாருங்க. இவியல் போடுற மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால க்ளோத்திங் ஐட்டம்ஸ் மாதிரி கிடக்குது. அப்படியே பார்த்துக்கொண்டே போகலாம். இந்த பாருங்க வந்து இதில் அந்த அல்கஹால் போத்தல்கள், அப்புறம் வந்து அந்த சும்மா அந்த சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குது இங்கே வந்து. அதே மாதிரி அந்த இங்கால வந்து வெல்னஸ் ஸ்பா வச்சுருக்காங்க வந்து அந்த கால் கை மசாஜ் பண்ணுற ஸோ அப்படியான இதில் வந்து வச்சுருக்குறாங்க. ஐ திங்க் அப்படியே நாங்கள் நூலத்துக்கு போனோம்னு சொன்னால் இந்த ஏர்போர்ட் வந்து சுற்றி அப்படியே போய்கொண்டே இருக்கும் போல் இருக்குது. லைக் அந்த அடிஸ் அபேபா டவுனுக்குள்ளே வந்துட்டு என்ன மாதிரி அந்த பனைமரம் மாதிரி வந்து வளர்ந்துருக்குதோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துலேயும் பாருங்க வந்து அதே மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து செவனியர் அப்படின்னு சொன்னால் அந்த நினைவு பொருட்கள் இந்த எத்தியோப்பியாவுக்கு வந்தன்ற ஞாபகத்தமான நினைவு பொருட்களாக வந்து மெயினாக வந்து இங்கே உடுப்புகள் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கேப்புகள் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ கடையை காட்டும். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜுவல்லரி ஷாப். ஸோ வந்து உள்ளு போய் பார்ப்போம் நகை இந்த வெளியே இருக்கா வாங்க. ஓகே அப்படியே வந்து அந்த நகை கடைக்கு வந்து போனாங்க. சும்மா ஜஸ்ட் வந்துட்டு எத்தியோப்பியாவில் நகை இந்த விலையை தெரிஞ்சு கொள்வோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிராம் பவுன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $210. அப்போ 8 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1280 சம்திங் வருது. எங்களோட காசுக்கு பார்த்தா 5,12,000 சொச்சம் வருது நினைக்கிறேன். இப்போ ஊரில் கூட அப்படி போகாது, 3 சொச்சம் தான் போகும். இங்கே என்ன சொல்கிறது பனிஸ்தான் விலையான்னு பார்த்தா நகையுமே விலையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ரெஸ்டாரண்ட் ஸோ அந்த மாதிரி இங்காலையும் வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் வந்து அந்த மாதிரி போய்கொண்டே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அழகாக இருக்குது. இந்த இருக்கைகள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அழகாக செஞ்சுருக்காங்க. பெரிய ஒரு ஏர்போர்ட் ஒன்று வந்து போய்கொண்டே இருக்குது பாருங்க. இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்து வித்தியாசமான லுக்கில் இங்கே அதை பாருங்க. இந்த ரெஸ்டாரண்ட் கதிரையில் இங்கே வித்தியாசமான கதிரையில் பார்த்தீங்களே. இங்கே அதே மாதிரி ஆக்கள் எப்படி படுத்துக்கணும் பாருங்க. மிலேனியம் டியூட்டி ஃப்ரீ. ஸோ இங்கே வந்து சாக்லேட் ஐட்டம்ஸ் வாங்கலாம். நான் நினைக்கல இது டியூட்டி ஃப்ரீன்ற பதிலாக வேறு எதுவும் பேர் வைக்கலாம் போட. அதுதான் டியூட்டி ஃப்ரீன்ற பதிலாக வேறு எதுவும் பேர் வச்சா நல்லா இருக்கும் போல. அப்புறம் பிஸ்ஸா கட் இருக்குது. ரெஸ்டாரண்ட் லண்டன் கஃபே அப்படின்னு செஞ்சாங்க. நல்லா ஆழ்ந்த ஒரு கவனம் வந்து அம்மா சுண்டல் இப்படியே படத்துக்குள்ளே மடிச்சிட்டு போனாலும் சரி பேக்கில். ஸோ ஓகே நாங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கால் ஏர்போர்ட்டை வந்து சுற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் போப்புறம். ஸோ வெயிட் பண்ண இடத்துக்கு வந்து போயிட்டு இனி வந்து கேட்டுக்கு போவோம். சரியாகும். இப்போ டைம் வந்து 12:45 ஆகுது. அப்போ இன்னும் 1 மணி நேரம் இருக்கின்றக்குள்ளே இனி பையன் வந்து நாங்கள் நகர்ற வேலையை பார்க்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டுக்கு வந்துட்டு இப்போ பஸ்ஸில் போகணும். பஸ்ஸில் போய் தான் அங்கே ஃப்ளைட் ஏறணும். கொஞ்சம் டிலே ஆகிட்டு ரூமில்.
ஸோ இதான் நான் சூப்பர் ஃப்ளைட் அங்கே போகுது. ஓகே, ஸோ இதான் நாங்கள் இப்போ வெளியிட போகிற ஃப்ளைட் பாருங்க. Shall be locked in your position by the crew and should remain open for taxi takeoff. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. இப்போ ஃபைனலாக பாருங்கள் வந்து எத்தியோப்பியா ஏர்போர்ட் வந்து QatarAirways.com. நல்ல ஒரு பெரிய ஏர்போர்ட் தான் வந்து எத்தியோப்பியாவும் அன்றைக்கும் காட்டினான். இன்றைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து வந்து எங்களுக்கு கட்டாருக்கு போகிறதுக்கு நல்ல ஃப்ளைட் வந்து நியூ டிஸ்பிளேயோட வந்துருக்கு. நினைக்கும் வந்து கட்டாரில் இருந்தாங்க ஸ்ரீலங்காவுக்கு மேபி வந்து அந்த பழைய ரிமோட் ஃப்ளைட் வர நினைக்கிறேன். அப்படி தான் பழமையாக மாறி மாறி வருது. பாருங்க தெரியுது எத்தியோப்பியன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ டேக் ஆஃப் ஆகும்போது அந்த லைட் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் டைமில் நாங்கள் மேலேருந்து பார்க்கலாம் அந்த அடிஸ் அபபா சிட்டியை. மேலும் அப்படியே ஃபுல்லாக லைட்டாக இருக்கும். இந்த என்ன ஏர்போர்ட் ஏரியா தவிர மிச்சம் எல்லாமே வளைஞ்சிட்டு. ஓகே, டேக் ஆஃப் ஆக போகுது. பாய் பாய் எத்தியோப்பியா. நல்லபடியாக போய் டோஹாவில் சேரணும்னு சொல்லி கடவுளை ப்ரே பண்ணுவோம். ஃப்ளைட் ஸ்பீடாக போகுது. செட்டாக ஆட்டத்தை பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக இது நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்ப்போம். சட்டப்படி இருக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு நாங்கள் டோஹா ஏர்போர்ட்டில் வந்துட்டு லேண்ட் ஆகின அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம மேலே சொன்ன மாதிரி பேங்காக் நியூ டிஸ்பிளே ஃப்ளைட்டுக்கு வந்து அண்ட் வந்து எங்களோட சீட் நம்பர் வந்து 35K. ஸோ நாங்கள் இன்றைக்கி நடந்தது இடம் எல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்க. நான் இதோட பாஸ் பண்ணிவிட்டு டோஹாவில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே ஃபைனலி வந்து கட்டாருக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் டோஹாவுக்கு கடவுள் தான் நன்றி சொல்லணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தியோப்பியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன சொல்கிறது செக்யூரிட்டி செக்கப் எல்லாம் முடிச்சு வந்துட்டோம். வந்து கட்டாரில் லேண்ட் ஆகி செக்யூரிட்டி செக்கப் எல்லாம் வந்து முடிச்சு வந்துட்டோம். ஸோ கடவுள் தான் நன்றி சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃப்ளைட் நம்பர் வந்து QR 654. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இதில் விளையில என்ன சொன்னால் டைம் இருக்குது. என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து 9:20 வந்து ஃப்ளைட். ஓகே இப்போ டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையில கேட் நம்பர் நான் ஆன்லைனில் பார்க்க வந்துட்டு C90 காட்டுது. ஸோ நாங்கள் வந்துட்டு நீ ஒரு கொஞ்சம் நேரம் எங்கேயாவது போகிறண்டா போயிட்டு வந்து கேட்டுக்கு போக சரி வந்துட்டு டிலே பண்ணாமல் ஆல்ரெடி கட்டார் ஏர்போர்ட் இல்லாமல் காட்டினபடியாக நான் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இப்போ நாங்கள் வந்து C90 கேட் நம்பரை தேடி வந்து போய் கொண்டிருக்கிறோம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான க்ரௌடாக இருக்குது. C நம்பரில் மட்டும் 93 வரைக்கும் கேட்டிருக்குன்னா பாருங்க அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டுன்னு. நல்ல அழகாக டிசைன் பண்ணிக்கான். எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கேட் பார்க்குறது. போன ஒரு 23, 11 அப்படி அந்த மாதிரி இன்னொரு 90 வந்துருக்கு. ஏங்க பெட்டா ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து ஏகல் படுத்து வைக்கணும். இந்த 2025 தான் எங்கள் நல்ல அழகாக வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படியே நாங்கள் C90 கேட்டு தேடி போய் கண்டுபிடிச்சிட்டோம்டா. அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் ஒரு டீயை காஃபியை வந்து குடிச்சிட்டு அப்படியே ஃப்ளைட்டுக்கு போக சரி. ஓகே இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 6:14. பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பியாக்கள் வந்து நேற்று வந்துட்டுருக்காங்க வந்து கொழும்புக்கு. இத்தனைக்கு வந்து இடையில் எங்கே நிற்பாங்க நிற்கிறோம் அடித்து பார்ப்போம் என்ன ஆட்டம் உண்டு. அநேகமாக நிற்று கொண்டுருப்பான் நிற்கிறேன். இப்போ அந்த ஃப்ளைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுத்துற இல்லை பெருசாக அதில் ஃபுல் டயர்ட் ஆகி. இப்போ ஸ்ரீலங்கா டைம் வந்து 8:15. கவிதாஸ் எடுக்கிறான் இல்லை அக்கினிக்கு அடிச்சு பார்ப்போம். அநேகமாக ரூம் எடுத்து படுத்துருப்பான் நினைக்கிறேன். என்ன அப்படி தான் சொன்னோம் வந்து நேரத்துக்கு வந்து தங்கி போட்டு தான் வருவோம் இடையிலேண்டு. அக்கினி ஃபோன் இப்போ எடுத்தாம்பியில் செய்தே இல்லை. அப்பா கடை சொல்லுவோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா ஞாயிறு 2 ஆள் சர்ச்சுக்கு போயிருப்பார். அம்மா கடிப்போம். ஹலோ ஹலோ என்ன வருது மேலே ஹலோ இல்லை நெட்வொர்க் பிரச்சனை வருது. வீட்டை வைஃபை பிரச்சனையை கொடுத்துட்டு வரியா என்ன ஹோதாடா. அக்கா கடிச்சு வா. அனு கடிச்சு பாம். சாந்தினி கடிச்சு பாப். அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மாவோட ஃபோன் வந்துட்டு கனெக்ஷன் அப்படியே நிற்கிது. வீட்டை வைஃபை பிரச்சனை உள்ளது. சாந்தினிக்கும் வந்து கால் போகுதில்லை.
மான் கடிச்சு பாவம் அவனும் எடுக்க மாட்டான் அப்படி. இங்கே இந்த வைஃபை தான் பிரச்சனையோட கனெக்ஷன் அப்படியே நிற்கிது. வாய்ஸ் மெசேஜை போட்டுடும் அப்பா. ஓங்கப்பா நெட்ஒர்க் பிரச்சனை உள்ள நான் இங்கே ஹட்டாரில் வந்துட்டேன். அம்மா சொல்லிவிடுங்க. அப்படியே நெட்ஒர்க் பிரச்சனை உள்ளக்கு அவருக்கு அம்மா சொல்லிவிடுவேன். நான் இங்கே ஹட்டாரில் வந்துட்டேன். இனி 9 மணிக்கு என்ன 3 மணி அடுத்த ஃப்ளைட் வந்து. ஸோ அப்போ நான் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்னோட வந்தவங்களை வந்து அனுப்பி போட்டு நான் இப்போ இந்த கேட்டுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த கேட் வந்து C90 இதுகளை போகணும். அவங்க முதல்ல வந்து என்னோட வெயிட் பண்ணவங்க அப்புறம் அவங்கள கொண்டு நான் விட்டுட்டு இப்போ நான் போய் கொண்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இல்லை பெரிய கியூ ஒன்று நிற்கிது வந்து. ஓகே இப்போ போர்டிங் வந்துட்டு போய் கொண்டிருக்கேன். நினைக்கிறேன் பஸ்ஸில் போகணும் போல் இருக்குது. ஓகே ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் பஸ் எடுத்து வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். ஒருக்கா பஸ் எடுக்க வேண்டிய இடம், ஒருக்கா ட்ரெயின் எடுக்க வேண்டிய இடம், அந்த மாதிரி மாறி மாறி வரும் ஒவ்வொரு கேட்டில் ஏற்ற மாதிரி. ஸோ அம்மா பஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பயங்கர ஏசி. கட்டாயிரம் வாகனங்களை இன்றைக்கு ஒரு வித்தியாசமான டைம் வந்து வந்திருக்கோம். லைக் ஒரு இப்போ நேரம் 8:30 இன்னும் 8:30 இல்லை இப்போ 8:45 இன்னும் வேறு வந்து எங்களுக்கு ஃப்ளைட். அப்பா என்ன ஏசிடாப்பா, நல்ல மூவரையாக தான் கிடக்கு. சரியா நித்திர உள்ளவே இல்லை, காஞ்சி போய் கிடக்கு மூவம் எல்லாம். இன்னும் 4 மணி அதில் போயிடுவேன் கொழும்புக்கு. ஸோ போனால் தம்பியாக கழிப்பாங்க. அதில் எடுத்து நான் போல அவங்க எடுக்கலை, நித்திர போல இருக்குது. அப்படியே நம்ம ஃப்ளைட்டுக்கு போயிட்டு வந்து மிச்சத்தை கதைப்போம். சில நேரம் நடந்து போய் வரக்கூடிய மாதிரி இருக்கிறது, சில நேரம் ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து போக வேண்டி வரும். இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் பஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ரெண்டா யோசிச்சுப்பாங்க டோஹா வந்து எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இருந்தால் கூட கட்டார் ஏர்வேஸ் ஃப்ளைட் தான் நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் லைக் ஒரு ரோட் மாதிரி அதுக்குள்ள போகிறோம் வந்துட்டு முந்தி இருக்கு. அப்போ நான் கடைசியாக யூரோப்பாவில் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிக்குள்ள இந்த மாதிரி தான் போனாங்க. இந்த டனலுக்குள்ள போகுதுங்க. ஸோ கட்டார் ரோட்லேயும் வந்துட்டு பஸ்ஸில் போன ஒரு அனுபவம். இது பார்த்தீங்களா கட்டார் டனல் வந்து எப்படி கண்டு. நியாயமான சனம் தான் போகுது கொழும்புக்கா. கொழும்பு வெதர் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. தம்பியாக அடித்தான் அவங்கள படிக்கல. நீ நெட்ஒர்க்கும் வேலை செய்யாது, வைஃபை வேலை செஞ்சால் நான் நிறைய தூரம் தாண்டி வந்த வழியாக நீ வேலை செய்யாது. கட்டாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெதர். இப்போ ஃப்ளைட் ஒன்று டேக் ஆஃப் ஆகுவாங்க. இவ்வளோ தூரம் போகிறத பார்த்தா டோஹா ஏர்போர்ட்டை விட்டு இங்கே போகிறோம். இங்கே ஃப்ளைட் என்ன பெருசாக இருக்கும். நல்ல டைமுக்கு வந்தோடைய இல்லாட்டி இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணி தான் அடுத்த பஸ்ஸுக்கு அவசரப்பட்டு தான் வந்து போகணும். இப்போ நேரம் இந்த 9:50 ஆயிடுச்சு. சாரி 8:50. ஐ திங்க் இதுதான் போல் இறங்கி போதான்றது.
தூக்கி ஒரு நடக்க வச்சுட்டாங்களப்பா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலி வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. ஏசியை கொஞ்சம் நேரத்துக்கு மேலே விட்டால் தான் சரி. பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஃப்ளைட் தான். அந்த நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளைட் நல்ல நியூ டிஸ்பிளேயோட விடுவாங்க, மற்ற வந்து அந்த ரிமோட் டிஸ்பிளேயோட விடுவாங்க. பட் நான் வந்ததும் நல்ல பெரிய டிஸ்பிளே, நல்ல ஒரு ஃப்ளைட். அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய டிஸ்பிளே, நல்ல ஃப்ளைட், நல்லா இருக்குது. ஸோ வந்து பயணம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வந்துட்டு பிரார்த்திக்கிறேன். ஆண்டவர் கூட இருப்பார் அப்படின்னு நம்புவோம். ஸோ கொழும்பு வந்து வெதர் எப்படி இருக்குன்னு தெரியலை. உண்மையிலே வந்து என்னோட வந்து அவங்கள வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறது, ஒரு குடும்பத்து அங்கத்தோட ஒரு பிள்ளைய வந்துட்டு எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு பிள்ளையை காட்டிலும் மேலே பார்த்தவங்கன்னு சொல்லணும். வந்து இப்போ நான் அவங்கள பற்றி காய்க்கிறேன்னு சொன்னால் காரணம் வந்து இப்போ அவங்கள நான் அங்கே போயாங்க ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்பாங்க. இப்போ நான் காய்ச்சுருக்க சத்தம் காட்டடியாக நான் கண்டிப்பாக காட்டன் காட்டி போட்டு காய்க்கிறேன். என்ன பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் இப்போ ஒரு கொஞ்சம் தலை நாங்களுமே எழும்போம். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து ஒரு குடும்பத்தின் ஒரு பிள்ளை எப்படி பார்ப்பாங்களோ, லைக் உண்மைக்கு வந்து பிள்ளைக்கு மேலாத்தம் வந்து என்னை பார்த்தோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு அன்பு உண்மையிலே வந்துட்டு விட்டுட்டு வரைக்குள்ளே அவ்வளோ கவலையாக இருந்துச்சு. வந்து சொன்னால் அவ்வளோ பாசம் காட்டி எவ்வளோ கேர் எடுத்துருந்தாங்க. எப்படி தனியாக வந்தான், அதுவும் வந்துட்டு கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு கடந்து வந்தபடியால் எங்களோட அம்மா வந்துட்டு அவங்கள நம்பி அனுப்பினபடியால் அப்போ அதே மாதிரியே வந்து பார்த்து வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்து அந்த மாதிரி கவனித்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கவனிப்பு, அந்த ஒரு அன்பு பாசத்தை நிறையவே வந்துட்டு மிஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அவங்க வந்து ஃப்ளைட்டில் ஏறியிருப்பாங்க, நான் வந்து இங்கே ஏறிட்டேன். என்ன சொல்கிறது, தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொன்னால் தொலைவன்றபடியாக அது வைஃபையும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களும் சேஃபாக போகணும், நானும் சேஃபாக போகணும் அப்படின்னு நம்புகிறேன். நான் ஒரு 4:30 மணித்தியாலத்தில் வந்துட்டு லேண்ட் ஆகிடுவேன். அவங்க வந்து 6:30 மணித்தியாலம் ஆகும் வந்து. ஸோ வந்துட்டு நான் போயிட்டு ஒரு மெசேஜ் போட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சொன்னால் சாப்பிடுவோம். இப்போ ஸ்ரீலங்கா டைம் வந்து 11 மணி 11 வரைக்கும் வந்து. அப்போ இரவு சாப்பிடாதியாக சரியான பசியாக இருக்குது. ஸோ சாப்பாடு வந்தால் சாப்பிட்டுட்டு நெத்திரி கொண்டு போடத்தான் இருக்குது. கொண்டுட்டு கொழும்பு வந்துடும். அப்போ தம்பியாக்கெல்லாம் அங்கே நிற்பாங்க. உண்மையிலே வந்து பட்டிக்குள்ள நின்றவங்க என்ன சொல்கிறது, நம்ம வரைச்சன உடனே வீட்டை போயிட்டு கார் எடுத்து கொண்டு நேற்று வராங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து இதெல்லாம் எனக்கு ஒரு கொடுத்து வச்சுன்னு தான் சொல்லணும். வந்து இப்படி ஒரு அன்பு பாசம் கிடைக்கிறது வந்து. ஸோ அவங்க வந்து இப்போ எனக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. பெரிய ஒரு ஆவலை அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்படியே அவங்கள சந்திக்கிறதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளேன். ஸோ இப்போ இதோட பவுஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிக்குள்ளே வந்துட்டு காட்டிட்டு அப்புறம் சாப்பிடக்குள்ளேயும் அதே மாதிரி காட்டிட்டு அப்படியே கொழும்பு இறங்குறதையும் காட்டுறேன். இங்கே வச்சுனா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுதுன்னா அதில் இப்போ ஒரு ஃப்ளைட் போகுது. அதேமாதிரி இங்கே இப்போ ஒரு சத்தம் கேட்டது இந்த பார்த்தீங்களா டேக் ஆஃப் ஆகுதுங்க. நான் மட்டுமன்று இல்லை, எல்லா விமானங்கள்லையும் பயணிக்கிற எல்லா பயணிகளுமே நல்ல மாதிரி போய் சேரணுமெண்டு கொமனாக நாங்கள் ப்ரே பண்ணுவோம். ஸோ வந்துட்டு பயணம் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்கிறேன்.